சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்கிறது, ஒரு இடம் வாங்கணும், ஒரு சின்ன வீடாவது கட்டணும். இது எல்லாருக்கும் சாத்தியப்படுறது இல்ல. ஆமா. அப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு இடத்த வாங்கினா தானே வீடு கட்ட முடியும். ஆமா ஆமா ஆமா. சொந்த வீடு ஒண்ணு வேணுங்கிறது ஒரு கனவு. அதுக்கான இடம் வேணும் கண்டிப்பா. இதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கணும், அதுக்கு செவ்வாய் வலுவா இருக்கணும்னு சொல்லி ஜோதிட ரீதியா நாம பேசுறோம். சுக்கிரன் இருக்கணும்னு சொல்லி சொல்றோம். ஆமா. அந்த வகையில இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு சக்தி நினைச்சா எல்லாமே முடியும். அந்த சக்தியை நாம எப்படி அனுகிரகம் பண்றது, அது எப்படி போய் அவங்கள அணுகிறது? நம்ம மானசீகமா கும்பிட எனக்கு மந்திரம் தெரியாது. கும்பிடும் பொழுது அந்த மானசீகமான பூஜை ஏற்றுக்கொண்டு அப்படி செய்யும் பொழுது ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான அமைப்பு எப்படி ஏற்படுத்தி கொள்றது? பரவாயில்ல. அதுக்கு என்ன வழிங்கிறது சொல்றேன். வழி அம்பாள் வழிபாட்டுல வழி இருக்கு, நிறைய இருக்கு. மக்களுக்கு தெரிவிக்கணும். இந்த ஒரு கேள்விக்கு நிறைய பேருக்கு ஒரு நல்லது செஞ்சு வச்சிருக்காங்க. வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க, நிலம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்க பக்கத்திலே இருந்தவங்க சொல்லாம கூட போய் நம்ம கிட்ட போய் இடம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. நிறைய நடந்திருக்கு. இருந்தாலும் வழிபாட்டு முறைகள் எப்படி, அதுக்கு என்ன பண்ணணும்? அது வழிபாட்டு முறையை சொல்றேன். ஒண்ணும் இல்ல, அம்பாளுக்கு முதல்ல 101 ரூபாய் எடுத்து வச்சிடணும். எப்படி எடுத்து வைக்கணும்? வீட்டுல இந்த கோயில்ல 101 ரூபாய் எப்படி எடுத்து வைக்கணும்? செங்கல் பொடி இருக்குல்ல, இந்த செங்கல் பொடி ஒரு காயத்துல கட்டி அந்த 101 ரூபாய் அதுல வச்சு அந்த மண்ணோட சேர்த்து, செங்கல் மண்ணோட சேர்த்து, எனக்கு சீக்கிரமா வீடு கட்டணும், சீக்கிரமா நிலம் வாங்கணும் அப்படின்னு அதுல எழுதி இந்த பேப்பர்ல இந்த 101 ரூபாயை கட்டி கோவில்ல கொண்டாந்து வச்சிடணும். ஒரு பக்கம் அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சிடலாம். எங்கேயாவது ஒரு பக்கம்னா எங்கேயும் கிடையாது, ஈசானிய மூலையில வச்சுக்கணும். ஈசானிய மூலையில வைக்க அவங்களுக்கு சீக்கிரமா ஏதோ ஒரு வழி பிறக்கும். அதாவது எவ்வளவு நாள்ல பிறக்கும்? ஒரு கடன் வாங்கியாவது வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த 101 ரூபாயை வச்சு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு செங்கலை வச்சு அந்த மேல இந்த காசு இந்த பொட்டணத்தை வச்சு வழிபடணும். குருக்களை வச்சு ஒரு கற்பூரம் பற்றியாவது சாமி கும்பிடணும், ஒரு தீபம் போட்டு வழிபடணும். இது செய்து வந்தால் போதும். வேற கொல்லிமலையில மாசி பெரியண்ண சாமி கோவிலுக்கு போற பாதைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கல்லு செங்கல் அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு அங்க கேட்கும் பொழுதுதான் இப்ப நீங்க சொன்ன அந்த வீடு கட்டுறதுக்கும் நிலம் வாங்கறதுக்கும் அது நிறைவேறதுக்காக இப்ப கொல்லிமலை மலை வழிபாட்டு ஸ்தலங்கள்ல தீர்த்தமலை, கொல்லிமலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரி போன்ற மலைகளில இந்த மாதிரி கல் அடிச்சு வைக்கிறத பார்த்திருக்கோம். அதைத்தான் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க திரும்ப. இது அப்படித்தான் செய்யணும். ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், அவங்களுக்கு ஏதாவது அதுக்குண்டான பொருளாதாரம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நாம இந்த வழிபாடை செய்து வந்தால் 3 மாசத்துக்குள்ள அவங்க கண்டிப்பா நிறைவேறும். இங்க பல பேருக்கு அது மாதிரி நிறைவேறி இருக்கு. பரவாயில்ல. இது தொன்று நடந்துகிட்டு இருக்கு. இது யாருக்கும் அதாவது வெளியில தெரியல, ஆனா இந்த ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த திருக்கோவிலானது சேலம் மாவட்டம் சேலம் 2 அன்னதானப்பட்டி பகுதியில அமைந்திருக்கக்கூடிய பழனியப்பா காலனி அப்படிங்கிற இடத்துல ஓம் சக்தி காளி அம்மன் அந்த கோயில்ல இந்த பூஜைகள் பண்ணப்படுது. பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இருக்கீங்க. சரி.